அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். கடாய் வச்சுருக்கேங்க. அதில் வந்து 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் இல்லைன்னா ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அவங்க பெரிய விருப்பத்தை பொறுத்தது இருக்குது. இப்போ வெஜிடபிளாக என்னென்ன சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் கோஸ் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் அரை வெங்காயம், பழ வெங்காயம் அரை வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு வந்து 2 பல்லு பெரிய பல்லு இருக்குல்ல, அதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக இருக்கணுங்க, வெஜிடபிளாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக கேப்சிகம் இருக்கணுங்க ஃப்ரைட் ரைஸுக்கு. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இந்த கோஸ் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இருக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. 50% வெந்தால் போதும் காய்கறி. பாசுமதி அரிசி வந்து நான் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேங்க. அது வந்து உதிரி உதிரியாக இருக்கணும், குழைவாக இருக்கக்கூடாது. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அரிசி வேக வைக்கிறது நமக்கு இருக்குதுங்க. சாதம் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும். வடித்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சாதம். பாசுமதி அரிசி அது. பாசுமதி அரிசி செஞ்சால் தாங்க நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்க அழகாகவும் இருக்கும் ஃப்ரைட் ரைஸை பார்த்தாக்க. பாருங்க, 50% காய்கறி வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் இப்போ வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன் சாதத்தை சேர்த்துக்க போகிறேன். இப்போ சாதத்தை சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணுங்க, ஒன்றோடு ஒன்றும் ஒட்டக்கூடாது. மினிஸ் மினிஸாக கேரட் சீவி வச்சுருக்கிறேன், அதை இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக சோயா சாஸ் சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பெப்பர் பவுட்ரு தூள் வந்து 1 மேஜர் கண்டி நான் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடரோட காரம் தாங்க, அதனால் பெப்பர் பவுடர் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். இப்போ சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக நான் வேக வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிளகாத்தூள் உப்புத்தூள்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு முட்டையை வந்து ஆஃப் பாயில் போட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணுன்னா ஹோட்டலுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்கங்க. அதே மாதிரி நமக்கு அந்த கரண்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அது நம்மக்கிட்ட இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலே நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
சோயா சாஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சாதம் வடிக்கிறதுலேயே நமக்கு இருக்குங்க. நல்லா ஒன்றோடும் ஒட்டாத அளவுக்கு நம்ம வடிச்சிடணும். அப்படியே உதிரியாக இருக்கணும் எடுத்து போடும்போது. காய்கறியும் நம்ம ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நம்ம செஞ்சாச்சுங்க. சூப்பரான நம்ம வீட்லேயே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு. நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.